இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் எல்லாமே கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை கொடுக்குதா, இல்லை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாரும் அப்படி இருந்ததும் கிடையாது. அப்படியான சந்தோஷத்தை அது கொடுக்கவும் கொடுக்காது. ஆனால் அப்புறமேலே ஏன் அதுக்குள்ளே போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியே எனக்கு. ஏன்னா ஒரு நேர்மை இல்லாத ஒரு உறவு, மற்றவர்களை ஏமாற்றி கட்டமைக்கக்கூடிய ஒரு உறவு, மற்றவங்க வச்சுட்டு இருக்க நம்பிக்கையை உடைச்சி அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு உங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்க? அது எப்படி இறுதி வரை சந்தோஷமாக உங்களால் இருந்துட முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆரம்பத்தை கொஞ்ச நாள் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த உறவு புதுசாக நீங்கள் பழகுறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ப்ளஸ் மைனஸ் எல்லாம் பெருசாக தெரியவே தெரியாது. அந்த புதிய புதிய உணர்ச்சி கிளர்ச்சி எல்லாம் உங்களுக்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அங்கே விட நாங்கள் சந்தோஷமாக தான் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். பட் நாள் ஆக 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 ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தங்களை பற்றி நல்லா தெரிய ஆரம்பிக்கும் போது, கூட இருக்கும்போது புரிய ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும். வேற ஒருத்தங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு, வேற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நம்பிக்கையை குலைச்சிட்டு, ஒரு நேர்மை இல்லாமல் நீங்கள் கட்டமைக்கின்ற இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெரிய தலைவலியாக தான் போய் முடியும். உங்களுக்கு பெரிய சிக்கலில் தான் கொண்டு போய் முடியும். இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல அடையாளத்தை குலைத்து விடக்கூடியதாக தான் போய் முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உங்களுடைய பெயரை முற்றுவதுமாக குலைத்து விடக்கூடியதாகத்தான் இது போய் அமையும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இல்லீகல் அவசரம் இது வரைக்கும் யாரும் கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் சரித்திரமே கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறதாக நீ போய் மாட்டிக்கிட்டு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை இழந்துடக்கூடிய ஒரு தவிர தயவு செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை உங்களுடையது. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன்.